சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. உளவுத்துறை சொன்ன அதிர்ச்சியான தகவல். ஸ்டாலின் அதிர்ச்சியடைந்துள்ளார். சுமார் 40 தொகுதிகளில் திமுக டெபாசிட்டை இழக்கும் என்ற தகவலை தற்பொழுது உறுதி செய்துள்ளது உளவுத்துறை. அடுத்த கட்ட நடவடிக்கை எப்படி செய்யலாம், எதனால் திமுக படுதோல்வியே தழுவும் என்பதை ஸ்டாலின் அவர்கள் மாவட்ட செயலாளர்கள், அமைச்சர்களிடம் ஆலோசனையும் நடத்தி வருகிறார். திடீர் திருப்பமாக தாவேக தான் திமுகவிற்கு போட்டியாகவே இந்த 40 தொகுதிகளில் இருப்பதாக உளவுத்துறை சொன்ன அதிர்ச்சியான தகவல்தான் திமுகவிற்கு என்ன செய்வதென்று தெரியாமல் திகைத்து போயிருக்கிறார். தற்பொழுது கூட்டணிகள் மட்டும் திமுகவிடம் இருந்து வெளியேறினால் திமுக 2011ஆம் ஆண்டு எப்படி எதிர்க்கட்சி அந்தஸ்தை இழந்ததோ 2026லும் திமுக எதிர்க்கட்சி அந்தஸ்தை இழக்க நேரிடும் என்ற தகவலை தான் உளவுத்துறை உறுதியாக தெரிவித்துள்ளது. உளவுத்துறை சொன்ன தகவல் சரியா என்பதை பொதுமக்களாகிய உங்களது கருத்துக்களை முதலில் கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். தமிழகத்தில் திமுக 2 வழிகளில்தான் வெற்றியடைய முடியும். ஒன்று, பணத்தை கொடுத்து. இரண்டாவது, சில பிரச்சனைகளை தமிழ்நாட்டில் ஏற்படுத்தி பிற சமூகத்தினர் மீது அந்த பழியை போட்டு அதன் மூலம் நாங்கள் நல்லவர்கள், திராவிடம்தான் தமிழகத்தை பாதுகாக்கும் என்று கூறி தமிழகத்தில் திமுகவின் செல்வாக்கை உயர்த்துவது. ஆனால் இந்த முறை அப்படி கிடையாது. தமிழ்நாட்டில் 2026 சட்டமன்ற தேர்தலுக்கான மத்திய உளவுத்துறை நடத்திய இரகசிய கருத்து கணிப்பு வெளியாகி உள்ளது. இந்த சர்வேயின் முடிவுகள் திமுகவினருக்கு அதிர்ச்சியையும், விஜய் தலைமையிலான தாவேகாவிற்கு மிக பிரமாண்டமான ஒரு வெற்றியையும் முதல் தேர்தலிலேயே கொடுக்கும் என்ற நம்பிக்கை வெளியாகியுள்ளது. தாவேகாவின் தொண்டர்களை தற்கூரிகள் என திமுகவினரும் அக்கட்சியின் அனுதாபிகளும் சமூக வலைதளங்களில் ஏராளமான கருத்துக்களால் அவர்களை காயப்படுத்தும் விதமாக பேசி வருகிறார்கள். ஆனால் கள நிலவரப்படி தாவேகாவிற்குத்தான் ஆதரவுகள் இருக்கிறது. சுமார் 40% அளவு மக்கள் தற்பொழுது தாவேகாவிற்குத்தான் ஆதரவுகளை கொடுத்துள்ளனர். 234 தொகுதிகளில் எடுக்கப்பட்ட மத்திய உளவுத்துறை தரப்பில் 2 கட்டமாக எடுக்கப்பட்ட சர்வேயில் திமுக கூட்டணிக்கு 90 இடங்களும், அதிமுக பாஜக கூட்டணிகளுக்கு 35 இடங்களும், தாவேகாவிற்கு 70 தொகுதிகளும் கிடைக்கலாம். இங்குதான் மிக பெரிய ஒரு தகவலை நாம் பார்க்க போகிறோம். 70 தொகுதிகள் தாவேகா, 30 தொகுதிகள் அதிமுக.